அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ்நாடு அரசே 2022 பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிர் மரபுத்தளம் அப்படின்னு அறிவிச்சு அரிட்டாப்பட்டியை தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் மரபுத்தளமா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருந்த ஒரு தமிழர்களுடைய தொன்மையான வரலாறும் தொல்லியல் சின்னங்கள் தான் காரணம். இப்போ அதை அழிக்க கூடாது அப்படின்னா மக்கள்லாம் போராடி உலகமே தமிழர்கள் கூட அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு பல்லுயிர் மரபுத்தளம் இருக்கிறனால இந்த திட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம். முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பல்லுயிர் மரபுத்தளத்தை மட்டும் 500 ஏக்கர்ல இருக்கு, அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எடுத்துக்கிறோம். மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க அதுக்கு மட்டும் போராடல, ஒட்டுமொத்தமா எங்கள் பகுதியில் நிறைய வழிபாட்டு சின்னங்கள் இருக்கு, வாழ்வாதாரங்கள் இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, குடியிருப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் 2012 அந்த காலகட்டத்தில் எங்கள் மேலூர் பகுதி தான் பெரிய அளவில் கிரானைட் குவாரினால பாதிக்கப்பட்டுச்சு. அதில் சகாயம் என்ற ஒரு நேர்மையான ஆட்சித்தலைவர் இருந்ததுனால அன்னைக்கு அவர் அந்த விஷயத்தில் தலையிட்டு அது காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க அரசாங்கம், அங்கே நடத்த வேண்டிய அந்த தொடக்க விழாவே கலெக்டர் அமைச்சர்லாம் வரதா இருந்துச்சு. தொழில்துறை அமைச்சர் DRP ராஜாலாம் கேன்சல் பண்ணுறாங்க. இங்கே ஏன் இப்படி ஒரு தொடக்க விழாவை கேன்சல் பண்ணுறான்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, சிப்காட்டை முடிந்த அளவுக்கு வெளியில் போகாமல் மறைமுகமாக பண்ண. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அளவில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்கள ஒடுக்குறாங்க, காவல்துறையை வச்சு உளவுத்துறையை வச்சு பேசி ஒடுக்குறது, பயமுறுத்துறது, இந்த வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு இன்னும் இதில் தலையிட வேண்டும். என்னோட கோரிக்கை என்னன்னா, இது இந்த இடம் கீழடி மாதிரி, அரிட்டாப்பட்டி மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம். கல்லங்காடு வெளிச்சியாகி போராட்ட மக்களே வெற்றி பெற போகும்போது தலையிடுறது பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரியான போராட்டங்கள் நடக்கும்போது ஒரு எளிய மக்களுக்கு பிரச்சனை நம்மளே போய் நிற்கணும். கூட்டாத்தையும் போராடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி போராட்டம் எழுச்சி அடைஞ்சவனா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் இதைத்தான் எல்லா கட்சிகள்டையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சிப்காட்டை எடுத்த பகுதியை பாருங்க. இன்னைக்கு பெருந்துறை பேருக்கு முன்னாடி தெரியாமல் மக்கள் அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, பெரிய சீரழி வாய்ப்பு வச்சுன்னா வாழ தகுதியற்ற பகுதியாக பெருந்துறை மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகமான புற்றுநோயாளிகள் வாழ்ற இடம் பெருந்துறை. உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், அதிகமான அங்கதான் மருந்து கடைகள் அதிகமாக இருக்கு. 10 கடை இருந்தால் ஒரு கடை மெடிக்கல் இருக்கு. இங்கிட்டு கடலூரை போய் பாருங்க, அந்த சிப்காட்டுனால நாசமாயிருச்சு, கடலூரே நாசமாயிருச்சு. அதே மாதிரி பல தகவல்கள். நீங்கள் சிப்காட் எந்த இடத்துல அமைக்கிறதுனா மக்களுக்கு பயனுள்ளத இடத்துல ஒரு தரிசு நடமா ஓரமாக அமைக்கணும். இவங்க எந்த இடத்த தேர்வு பண்ணுவாங்க? மெயினாக சிப்காட்டை நீங்கள் அமைக்கணும்னா நிலத்தடி நீர்வளம் அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்த தேர்வு பண்ணுவாங்க. உரகட சிப்காட்டில் நம்மள மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் புள்ளி உரத்தோட பேசியிருக்காரு. ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி மிஞ்சி இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லைங்க. சிப்காட்டுக்கு அதை இது பண்ணணும், ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வரும். ஆனால் இவங்கெல்லாம் இவங்க கொண்டு வந்த ஆளுங்களுக்கு இதெல்லாம் நிறைய ஊழல் படிந்த துறையெல்லாம் மாறிடுச்சு. ஆனா இன்னொரு 1000 ஏக்கர் 2 பகுதியா அங்கே பக்கத்துல சும்மா ஒரு 2 கிலோமீட்டர்ல இதை ஒட்டிய பகுதிகளில் எல்லாமே ஒரே இது இல்லை. அடுத்தடுத்து வர்றதுக்கு விவசாய நிலத்தை அளந்து வச்சுட்டாங்க. ஆனா அதை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல. உடனே அறிவிச்சா இன்னும் மக்கள் பெரிய அளவில் இருப்பாங்க. விவசாய நிலங்க அது முழுக்க இப்ப நான் காட்டுல நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கிறார் கள செயற்பாட்டாளர், டங்ஸ்டன் எதிர்ப்பு போராளிகள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய தோழர் திரு கம்பூர் செல்வராஜ் அவர்கள். அவர்களிடம் இப்போது மதுரை மாவட்டம் மேலூர் கல்லங்காடு பகுதியில் அமையவிருக்கக்கூடிய சிப்காட்டை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய தோழர்களை ஒருங்கிணைத்து மக்கள் மத்தியில் இது ஏன் கூடாது என்பதை பற்றிய அறிவியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகிறார் தோழர் செல்வராஜ் அவர்கள். அவரோடு தான் இன்றைய சிறப்பு நேர்காணல்.
வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வரீங்க. மதுரை மாவட்டம் மேலூர் கள்ளங்காடு பகுதி வாழ்வியலும் வரலாற்றையும் முற்றாக அழிக்க வரும் சிப்காட்டிற்கு எதிரான 18 கிராம மக்களுடைய போராட்ட வழித்தட ஆவணம். இதை ஒரு ஊடகங்களை இயங்கிக்கிட்டு வர எங்களுக்கு நீங்கள் ஒப்படைச்சிருந்தீங்க. இதை படிக்கும்போதே நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியும் ஒரு பெரிய சோகமும் கூட வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியா மக்களுக்கு ஆதரவான இயங்கிய கட்சிகள் தான் அதிகம். மக்களுக்காக ஒரு குரல் வரும்போது ஒன்றிய அரசை எதிர்த்து தான் நம்ம போராடி இருக்கிறோம். இந்த விவகாரத்தில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன் இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க, ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு. முதல்ல இது என்ன திட்டம், அதுல துவங்கிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்து முதல் முறையாக இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. நன்றி தோழர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதுரை மாவட்டங்கிறது ஒரு பல்வகையில் ஒரு சிறப்பான மாவட்டம். தமிழர்களுடைய ஒரு தொன்மையான அடையாளங்கள், நிறைய வரலாறுகள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டங்ஷன் போராட்டம் கூட நடந்திருக்கு. ஆமாம். அந்த போராட்டம் கூட மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்று வட்டார பகுதியில் இருந்த இந்த வரலாறு தொல்லியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான், பல்லுயிர் சார்ந்த விஷயம். அதை தமிழ்நாடு அரசே 2022 பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிர் மரபுத்தலம் அப்படின்னு அறிவிச்சு அரிட்டாப்பட்டியை தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் மரபுத்தலமா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருந்த ஒரு தமிழர்களுடைய தொன்மையான வரலாறும் தொல்லியல் சின்னங்கள் தான் காரணம். இப்போ அதை அழிக்க கூடாது அப்படின்னா மக்கள்லாம் போராடி உலகமே தமிழர்கள் பூரா அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போய் தங்களுடைய வாழ்விடங்களையும் வரலாறுகளையும் பாதுகாக்கிறதுக்காக போராடினாங்க. ஜனவரி 7ஆம் தேதி கடந்த வருஷம் எல்லாருமே உண்மை அறிந்த விஷயம். அதுல மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, வேற அதுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அந்த அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு பல்லுயிர் மரபுத்தலம் இருக்கிறனால இந்த திட்டத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம். முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பல்லுயிர் மரபுத்தலத்தை மட்டும் 500 ஏக்கர்ல இருக்கு, அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எடுத்துக்கிறோம். மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க அதுக்கு மட்டும் போராடலாம், ஒட்டுமொத்தமா எங்கள் பகுதிகளில் நிறைய வழிபாட்டு சின்னங்கள் இருக்கு, வாழ்வாதாரங்கள் இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, குடியிருப்புகள் இருக்குன்னு இந்த மாதிரியான ஒரு காரணத்தை எல்லாம் முன் வச்சு தொடர்ச்சியா போராடினால ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசு பின்வாங்குச்சு. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசு எவ்வளவு ஒரு மூர்க்கத்தனமான அரசு. அதை மதுரை மக்கள், குறிப்பா மேலூர் பகுதி மக்கள் திட்டத்தை கேன்சல் பண்ண வச்சாங்க. 2 மாசம் கால தொடர்ச்சியான போராட்டத்தின் கிடைத்த வெற்றி. நாங்க தான் இந்த திட்டத்தை முதல் முறையா அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், எல்லா இயக்கங்களும், ஒரு பியூட்டி என்னன்னா, டங்ஷன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்புல ஒரு முன்மாதிரியான ஒரு இயக்கமா நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். நீ எந்த தத்துவம் வேணாலும் பேசு, எந்த அரசியல் வேணாலும் முன்வரும், ஆனா மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்னாவா. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் பாராட்டணும். எல்லாருமே எல்லா அரசியல் மார்க்சியம் பேசினவங்க, தமிழ் தேசியம் பேசினவங்க, திராவிடம் பேசினவங்க, எல்லா மத எல்லா ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாலும் எல்லாம் நின்று மதுரையை காப்பாத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இதுக்கு நிகரான ஒரு பிரச்சனை தான் இன்னும் அந்த அரிட்டாப்பட்டியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடக்கிற பிரச்சனைக்கு இன்னமும் மக்கள் தொடர்ச்சியா ஒரு 6 மாசமா போராடியும் கூட இந்த போராட்டம் பெரிய அளவுல இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு போகல. 6 மாசம் போராடிட்டு இருக்காங்க. 6 மாசமா தொடர்ச்சியா அடிக்கடி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஊடக செய்தி ஆச்சா? செய்தி ஆகுது. ஆனா டங்ஷன் போராட்டம் அந்த கிரானைட் லெவலுக்கு இந்த செய்தி ஆகல. இதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதை விட பன்மடங்கு போராட்டங்கள் தொடர்ச்சியா மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போராட்டங்கள் வெளியில வரல, அது தடுக்கப்படுகிறது. அது உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க. ஈவன் பல கட்சிகள் இயக்கங்களோட இந்த மத்திய அரசுனா போராடுறதுக்கு நிறைய முன் வர்றாங்க. டக்குன்னு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு திட்டங்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இது ஒரு மாநில அரசு திட்டமா இருக்கும்போது பல பேர் தயங்குறாங்க. அது ஒரு காரணமா இருக்குன்றீங்க, களத்துல பார்க்க முடியுது. ஓகே. ஆனா இந்த மதுரை மாவட்டம் மேலூர் கள்ளங்காடுங்கிறது இப்போ அரிட்டாப்பட்டது ஒரு 10 கிலோமீட்டர் தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்ப இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா வாழ்வியலும் வரலாற்றையும் அழிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இந்த கள்ளங்காடுல என்ன திட்டத்தை மாநில அரசு முன்மொழிகிறாங்க? ஏன் எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் எதிர்க்கிறீங்க? முதல்ல நாங்க யதார்த்தமா இந்த டங்ஷன் போராட்டத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு 10 வருஷமாவே எங்கள் பகுதியில நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரி. உங்களுக்கு தெரியும், 2012 அந்த காலகட்டத்தில் எங்கள் மேலூர் பகுதி தான் பெரிய அளவுல கிரானைட் குவாரினால பாதிக்கப்பட்டுச்சு. அதுல சகாயம் என்ற ஒரு நேர்மையான ஆட்சித்தலைவர் இருந்ததுனால அன்னைக்கு அவர் அந்த விஷயத்துல தலையிட்டு அதை காப்பாற்றப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி மீண்டும் 10 வருடங்களுக்கு பின்னாடி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீண்டும் அதே பகுதிகளில் கிரானைட் குவாரி கொண்டு வந்தாங்க.
மக்கள் தொடர்ச்சியா 2 மாத காலம் போராடி கிரானைட் குவாரி எங்க பகுதிக்கே வேலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல பகுதியில கிரானைட் குவாரி செயல்பட்டு இருக்கு. அரப்போரை தாக்கி தாக்கியிருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல கிரானைட் குவாரி இது வரைக்கும் மக்கள் திறக்க விடல. ஆனா இப்படி ஒரு சூழல், இதுக்கு பக்கத்திலே இந்த கள்ளங்காடு இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து இந்த டங்ஷன் போராட்டத்துக்கு முன்னாடி இந்த மதுரையில வந்து நம்ம தோழர்கள் இயற்கை மற்றும் பண்பாட்டு அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மதுரையில இருக்கிற வரலாறு சார்ந்த, தொல்லியல் சார்ந்த, பல்லுயிர் முக்கியத்துவமான பகுதியில எல்லாம் ஆவணப்படுத்தி அரசுகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கு, இங்க வந்து தொல்லியல் சின்னங்கள் இருக்கு, இங்க பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு, இங்க தமிழ் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகள் இருக்கு, அதே மாதிரி பல்லுயிர் சார்ந்த இடங்களா இருக்குன்ட்டு அரசுக்கு நிறைய கொடுத்து கோரிக்கைகள் வச்சு பல்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு நாங்கள் இந்த பகுதிக்கு ஒரு ஐயா ஒரு தகவல் சொன்னார். இந்த மாதிரி பெருங்கற்கால சின்னங்கள்லாம் இங்கே நிறையா இருக்கு, கோயில்கள்லாம் இருக்கு அப்படின்னு. எங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு, ஒரு 10 கிலோமீட்டர்ல. ஆனா எங்களுக்கே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சரி போய் பார்க்கணுமே, உள்ள போய் பார்க்க போனோம். கடந்த நவம்பர்ல போன ஆண்டு தோழர்களோட போகும்போது நாங்கள் இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போனதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து எங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்தீங்க, எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்திருப்பியலாப்பா, இப்படிலாம் நாங்க கெடுக்க நாங்க எங்க போய் பிழைக்கிறது அப்படின்னு அவங்க எங்களோட சண்டைக்கு வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி கத்துறாங்க. எங்களோட சண்டைக்கு வர்றாங்க அதிகாரி. நாங்கள் அதிகாரிகளை நினைச்சிட்டு இவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பகுதியில வந்து அளவிடுறதுக்காக சிப்காட் நிறுவனத்துல இருந்து வருவாய்த்துறையும் சிப்காட் நிறுவனம் அடிக்கடி வந்து அளவிடுறதுக்காக வந்துகிட்டே இருந்திருக்காங்க அதிகாரிகள். அவங்க அதிகாரிகள் மாதிரியான தோட்டத்தோட நீங்க வந்து நினைச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து சண்டை போட்டோ எங்களுக்கு அவங்க பூரா ஒரு ஆடு மாடு மேய்க்கிற மக்களா இருக்கும். நான் கேட்டேன், என்னமா பிரச்சனை, நாங்க வந்து பக்கத்து ஊரு தான், சும்மா இந்த கோயில் இந்த இங்க இருக்கிற தொல்லியல் எல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஆமாப்பா இந்த ஒரு சில மாசமாவே வந்து அதிகாரிகள் வந்து எங்க இடத்த பூரா அளந்துகிட்டு இருக்காங்க, கேட்டா ஏதோ கம்பெனி கொண்டு வர போறாங்களாப்பா, கம்பெனி அவங்களுக்கு சிப்காட்னு கூட சொல்ல தெரியல. அப்ப அப்படி அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு சில நாட்கள்ல வந்து ஒரு திட்டம், அந்த இடத்துல ஒரு சிப்காட்டுக்கான திறப்பு விழா நடக்கும் அப்படின்னு அங்க ஒரு அறிவிப்பு செஞ்சு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நாங்க அந்த டயத்துல வந்து நாங்க எங்களுக்கு உண்மையிலே அதுல சிப்காட் வரப்போன்னு தெரியல. அந்த இடத்துல இந்த தொழில் சின்னங்கள்லாம் போய் பார்வையிட்டு அது சம்பந்தமான சோசியல் மீடியாலாம் நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணாங்க அரசாங்கம், அங்க நடத்த வேண்டிய அந்த தொடக்க விழாவே கலெக்டர் அமைச்சர்லாம் வரதா இருந்துச்சு. தொழில்துறை அமைச்சர் DRP ராஜாலாம் கேன்சல் பண்றாங்க. இங்க ஏன் வந்து இப்படி ஒரு தொடக்க விழாவை கேன்சல் பண்றாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்தா, சிப்காட்டை முடிந்த அளவுக்கு வெளியில போகாம மறைமுகமாக பண்ண. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அளவில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு இடங்களில் நடக்கிற சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைக்கு போகிறோம், பல்வேறு கல்குவாரி பிரச்சனைக்கு போகிறோம். ஆனால் பக்கத்தில் இருந்து இந்த சிப்காட்டு வர்றதே எங்களுக்கு தெரியல. அப்போ இப்போ இதை வந்து மறைக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு விசாரிக்கும் போது தான் சிப்காட் ஒன்று கொண்டு வர்றாங்க. 278 ஏக்கர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ஏக்கர் கிட்ட ஒரு பரந்த சமவெளி பகுதி, முழுக்க முழுக்க காடு. அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு மோசடியா வந்து அதை வந்து தரிசுன்னு சொல்லுது இன்னைக்கு. ஆனா அது காடு தரிசுன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த இடம், இது வந்து யாராச்சும் வந்து தரிசுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? கேமரா நேரா காமிங்க, கேமரா. இது வந்து தரிசுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு காடு இருக்குது, பறவைகள் பறக்குது, நடுவில் ஒரு கோயில் வேற இருக்குது. இதை வந்து தரிசுன்னு அறிவிச்சு மக்கள் வந்து இது பாருங்க, இது பக்கத்துல இருக்கிற இடம், நீர்நிலை வேற இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் பக்கத்துல இருக்கு. இது தவிர இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதுல பாத்தீங்கன்னா நீங்க தரிசுன்னு சொல்லி அவங்க கொண்டு வர்றாங்க. இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது பூரா அந்த கள்ளங்காடை சுத்தி இருக்கிற விவசாய பகுதிகள், தென்னை மரங்கள், வயல்வெளிகள் இருக்கு, பசுமையான விவசாய பகுதிகள். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அரசு இடத்த வந்து மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இந்த இடத்துல வர கால்நடை மேய்ச்சல் எங்கேயுமே நடக்கும். மேய்ச்சல் அவ்வளவு அதிகமா நடக்குதுங்க. 15 கிராம மக்கள் இதை நம்பித்தான் நீங்க வாழ்வாதாரமே இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆடு மாடுகள் இருக்கு. அவங்க கேக்குறாங்க, அதிகாரி எல்லாம் என்ன கேக்குறாங்க, நீங்க ஆடு மாடு மேய்ச்சி எப்படி பொழைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை வச்சுதான் நாங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கோம், இதை வச்சுதான் நாங்க படிக்க வச்சிருக்கோம், இதை வச்சுதான் நாங்க எல்லாமே பாக்குறோம், நாங்க தற்சார்போட வாழ்றோம், நாங்க இதோட விட்டுருங்க, எங்களை நீங்க எதுவும் நல்லது செய்ய வேணாம்னு மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் கட்டின 2 பெரிய கோயில்கள் வேற இருக்கு. சிவன் கோயில், ஒரு அழகுநாச்சி அம்மன் கோயில் இருக்கு. இதெல்லாம் வந்து வன்மையான ஒரு 1000 ஆண்டுகள் பழமையானது. நிறைய வழிபாடு, சிறு சிறு நாட்டார் தெய்வங்களும் ஒரு 10-15 தெய்வங்களும் இதுக்குள்ளே இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கால்நடை மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. இதை தவிர பெருங்கற்கால சின்னங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெருங்கற்கால சின்னங்கள்னு உங்களுக்கு ஒரு புது வார்த்தை ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க, இது வரலாற்று சின்னங்கள் இருக்கு. அப்போ பெருங்கற்கால சின்னங்கள் என்னன்னா,
5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்து அவங்க இறந்ததை வந்து புதைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து கற்களை வச்சு பெரிய பெரிய கற்களை வச்சு ஒரு சமாதி மாதிரி பண்ணி அது வந்து ஒரு பல நூற்று ஒரு 50 10 20 30 40 ஏக்கர்கள் அதுக்குள்ள இருக்கு. அதையும் வந்து அழிக்க போறாங்க. அப்போ அங்க இந்த சிப்காட்னு ஒண்ணு கொண்டு வந்தா பல விஷயங்கள் பாதிக்கும். இல்ல அந்த பழங்கற்காலம் நீங்க பெருங்கற்காலம் சொல்றீங்க இல்லையா, அது கண்டிப்பா ஆய்வுக்கு உட்படுத்திருப்பாங்க. தொழில்துறை வந்திருக்குமே. தொல்லியல் துறைக்கு இதுல என்ன ஒரு கொடூரம் ஒரு அநீதி என்னன்னா, நாங்க இந்த ஆய்வுகள்லாம் உட்படுத்தி தொல்லியல் துறைக்கு ஒரு மனு கொடுத்தோம். இன்னொன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இவ்வளவு முக்கியமான இடங்கள் இருக்கு, பல்லுயிர் சார்ந்து, வரலாறு சார்ந்து, தொல்லியல் சார்ந்து, சங்க காலம் சார்ந்த பல கூறுகள் இருக்கு. இதை வந்து நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும், பாதுகாக்கணும். ஆமா, கீழடி மாதிரி இன்னொரு இடமா கூட மாறலாம் இல்லையா? நிச்சயமா மாறலாம். அங்க நிறைய சின்னங்க மக்கள்லாம் சொல்றாங்க, நிறைய சிறு சிறு பொருட்கள்லாம் நிறைய எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து ஆய்வு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஒரு அதிகாரி வந்தாங்க, தெரியாம வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. நான் நிச்சயமா அரசுக்கு பரிந்துரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாளே அவங்க அது ஒரு பத்திரிகை செய்தியா வருது. வந்தவொடனே அந்த அதிகாரியை மிரட்டி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. ஆய்வு பண்ண வந்து அதிகாரியை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப உண்மைகள் வந்து வெளியில வந்துடக்கூடாது இந்த இடத்துல இருக்கு. அப்ப இது வந்து யாருக்கான ஆசை? ஒண்ணு நீங்க தமிழ் சொல்றீங்க, கீழடி எங்க தாய்மொழிங்கிறீங்க, விடியல் தான், ஸ்டாலின் வராரு விடியல் தான், இது யாருக்கான ஆட்சின்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒரு பக்கத்து ஒரு தமிழ்னு சொல்லி கீழடி அப்படி இப்படின்னு நிறைய பேசுறீங்க. ஆனா அந்த கள்ளங்காடு வந்து அதுக்கு இணையான ஒரு இடம் தானே. அந்த இடத்துல நீ வந்து ஒரு ஆய்வு பண்ணி என்ன இருக்காச்சும் சொல்லணும்ல. பெருங்கற்காலச்சுன்னு இது தவிர சங்ககால குடியிருப்புகள் அங்கே இருக்கிறதுக்கு நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இரும்பை உருக்கி இருக்கிறான நிறைய ஆதாரங்கள் இங்கே கிடைக்குது. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வளமான செம்மண் இருக்க இடத்துல இரும்பு இயல்பாவே இருக்கும். அந்த பகுதி செம்மண் பகுதி. அங்க இருக்க ஊர் பேர்களே பார்த்தீங்கன்னா நாகப்பன் சிவல்பட்டி, பெரிய சிவல்பட்டி, அதே மாதிரி மூவன் சிவல்பட்டி, இப்படிப்பட்ட ஊர் பேரே அப்படியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வளமான விவசாயம் நிறைந்த பகுதியை, ஒரு தமிழருடைய தொன்மையான வரலாறு நிறைந்த பகுதியை, அதே மாதிரி சங்ககால நாகரிகத்தின் அடையாள எச்சமா இருக்கிற பகுதியை பாதுகாக்கிறத விட்டுவிட்டு நான் வந்து சிப்காட் அமைப்புன்னு விடாப்புடியா இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல பெரிய அநீதி என்னன்னா, மக்கள்கிட்ட ஒரு 10 ஏக்கருக்கு வந்து கல்குவாரி நடத்தினாலே வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னு விதி இருக்குது. இது கிட்டத்தட்ட 300 ஏக்கர் கிட்ட எடுக்க போறாங்க. பல்வேறு நூற்றாண்டு காலமா இந்த மக்கள் அந்த இடத்த பாதுகாத்து வச்சிருக்கான். சரிங்களா? யாருக்குமே அந்த இடத்த பத்தி தெரியாது. இவன் தான் பாதுகாத்து அந்த இடத்த வந்து பத்திரமா பொக்கிஷமா வச்சிருக்கான். ஆனா நீ போற போக்குல சிப்காட் என்ற பேர்ல அதை இன்னைக்கு அழிக்க போறாங்க. அழிச்சு ஜிஓலாம் போட்டு இன்னைக்கு மக்கள் பல முறை போராட்டம் பண்ணி பல கோரிக்கை மனுலாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன போராட்டங்கள்ல இருந்து பெரிய போராட்டங்கள் வரை நிறைய நடத்திட்டாங்க. நாங்கள் டங்ஷன் சுரங்கத்திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மக்களுக்கு நிறைய பக்கவலமா நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா மக்களை வந்து பல்வேறு வகையில உடுக்குறாங்க. ஒண்ணுமில்ல, இந்த மக்களுக்கு ஆதரவா வந்து அக்டோபர் 6ஆம் தேதி அனுமதி வாங்கி மதுரையில கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு அனுமதி வாங்கப்பட்ட ஒரு போராட்டம் நாங்க நடத்துறோம். ஓகே, அங்க இருந்து அந்த மக்கள் வந்து இப்ப டங்ஷன் போராட்டத்துல பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம். மேலூர்ல வந்து அனைத்து கட்சிகளும் போராடினாங்க. திமுக வந்துச்சு, எல்லா கட்சியும் பெரிய ஆயிரக்கணக்குல மக்கள் கூடுனாங்க. எந்த போராட்டத்தையும் இந்த அரசு தடுக்கல. ஆனா இந்த சிப்காட்டுக்கு எதிராக ஒரு சின்ன போராட்டத்தை ஒரு நகர்வுகளை கூட தடுக்கிறாங்க. ஒரு 400-500 மக்கள் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. தங்களை ஆதரிச்சு நடக்கிற ஒரு போராட்டத்துக்கு போறது எந்த விதத்துல இயல்பான விஷயம். அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி, அனுமதி கொடுத்துட்டு கடைசி நைட்டத்துல டங்ஷன் கூட்டமைப்பை கூப்பிட்டு 10 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோம், உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நிறைய வரப்போறாங்க, மறுக்கிறாங்க. நீங்க எப்படி மறுக்கலான்ட்டு நாங்க சண்டை போடுறோம். சரி, ஒண்ணு நீங்க முன்னாடியே சொல்லணும், நாங்க நிறைய அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு நாங்க நிப்பாட்ட முடியாது, நீங்க முடிஞ்சா கைது பண்ணிக்கணும்னா சரி நீங்க நடத்திக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, மதுரை மாவட்டத்துல மதுரை நகர்ல இருக்கிற தல்லாகுளம் காவல் நிலையத்துல திருப்பி காலையில பாத்தீங்கன்னா நடத்த போகிற டயத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது அங்க ஒரு 200 காவல்துறை 300 காவல்துறை குறிக்கிறான் மதுரையில. திருப்பி மக்களை வந்து அவங்க கிளம்புற இடத்துல இருந்து அங்க இருந்து உளவுத்துறையை வச்சு தடுக்கிறாங்க. எங்க இருந்தெல்லாம் வரானோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. ஓகே, மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுதுல, பியூட்டி ஃபர்ஸ்ட் உளவுத்துறை வந்து அந்த ஊர்ல இருந்து கிளம்புற இடத்துல தடுக்கும் போது நான் அப்படிலாம் முடியாது, அனுமதி வாங்குற போராட்டம் நான் மனு கொடுக்க போறேன், போராட்டம் நடந்தா கலந்துக்கிடுவேன், இல்லாட்டி நான் வந்துடுவேன். மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துட்டு எங்களை ஆதரிச்சு நடக்கிற போராட்டம் நடந்தா கலந்துக்கிறோம், இல்லாட்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முதல் கட்டத்தை உடைச்சு 2வது கட்டம் பாத்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி சத்யான்னு நினைக்கிற பேரு நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த 2வது கிலோமீட்டர்ல வண்டியை குறுக்க போடுறாங்க. போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா
நீங்கள் போகக்கூடாது, மனு கொடுக்குறதா இருந்தால் 10 பேர் மட்டும் வாங்க, நாங்கள் கூட்டி போகிறோம். நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நாங்கள் மனு கொடுத்து இது வரைக்கும் ஏதாச்சும் சட்ட விதிமீறி இத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம், எதுவுமே யாருக்கும் இடையூறு பண்ணாமதே நடத்தியிருக்கோம். அதனால அனுமதிங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னா மக்கள் இறங்கி நீங்கள் எங்களை அனுமதிச்சீங்கன்னா மதுரைக்கு போவோம், இல்லைன்னா பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலைக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி நடக்க வண்டியில இருந்து இறங்கி நடந்து வச்சோம். வண்டி வேணா ஒண்ணு, நான் போய் 4 வழிச்சாலையில போராடுறேன் அப்படின்னு. நீ தானே என்னை தடுக்கிற, நான் அங்க போராடுறேன், நீ என்னை தடுக்க, எங்க இருந்தாலும் ஒரு வழக்குன்னு மக்கள் கிளம்பிட்டாங்க. திருப்பி என்னன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி சரின்ட்டு திருப்பி அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு பேசுனாங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, உங்களை நாங்கள் வழக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்றோன்னா இவங்க வண்டி சாலையை நெருங்க போற டயத்துல வண்டி பூரா திருப்பி 10 வண்டி வருது. வண்டி வந்தோன்னா அவங்க ஏறி நீங்க போகலான்றோன்னா போயிட்டு அடுத்து ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்க மேலூருங்கிற நகரை தாண்டி போகும்போது காவல்துறை அங்கிருந்து தடுத்து வண்டியை மேலூருக்குள்ள திருப்புது. மதுரை அங்கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வண்டியை திருப்பணும்னா ஏன்னா டிரைவர் என்ன ஆகணும், மேலூர் போலீஸ் சொல்றத செய்ய முடியும். வண்டியை இறக்கணும்னா அங்க ஒரு 200-300 காவல்துறை மக்களை, ஒரு எளிய மக்களை, கையெறு நிலையில இருக்க மக்களை போராட கூட அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ ஒரு வரவே இல்லை, வரல, மக்கள் வர முடியல. எப்படிங்க காவல்துறை ஒரு பூரா எளிய மக்கள் சரிங்களா, இவங்கெல்லாம் ஆடு மாடு விவசாயம் கூலி வேலைக்கு போற மக்கள், இவங்க எப்படி இதை தாண்டி வர முடியும்? ஒரு 200 காவல்துறை வச்சா. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணாங்க, சாப்பாடெல்லாம் சாப்பிட மறுத்து போராட்டம் பண்றாங்க. அதிகாரிகள் வந்தாத்தே நாங்க சாப்பிடுவோம் அப்படின்றோன்னா தாசில்தார் வர்றாரு. போயிட்டு அது என்ன அரசு இடம் தானே இது, நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு விட்டு நீங்க வந்து எங்க இடத்த வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க எங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க யார்? அப்படி எப்படி எளிய மக்களை வந்து அவங்க யாருக்கு வேலை பார்க்குறேன்னு கூட அவங்களுக்கு தெரியலங்க. போயிட்டு அந்த மக்கள்லாம் யாரு, எங்க இருந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க, யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு பொறுப்பு கூட இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரு புரிதல் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அதையும் மீறி இந்த போராட்டத்தை முடிச்சு டங்ஷன் தோழர்கள் மேலூருக்கு போகும்போது ஒரு 50-100 தோழர்கள் உள்ள போனோன்னா உடனே மக்களை ரிலீஸ் பண்றாங்க. இல்லை என்ன கொடுமைனா, மக்கள் ஒரு 300-400 பேர் வந்துட்டாங்க வெளியில. அவங்க ஒரு வாகனத்தை, பெரிய வாகனத்தை கொண்டு போய் வீட்டில் போய் இறக்கி விடுறக்கா நிற்கிறாங்க. எப்பவுமே 6 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இங்கே ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் விடுறாங்க. மக்கள் வாகனத்தில் நான் ஏற முடியாது, நான் நடந்தே போய்க்கிறேன்னு கிளம்புறாங்க. நடந்தே எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பாங்க? ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச வச்சு நான் மேலூர் என்ட்ரன்ஸ் வரையாச்சு, அந்த என்ட்ரன்ஸ்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு மேற்கு புறத்துல ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே போறாங்க. போலீஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அதே ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. மக்கள் வந்து எழுச்சியோட ஒரு ஆறாவரத்தோட கோஷம் போட்டுட்டு சிப்காட் வேண்டாம், எங்க வாழ்வாதாரத்தை அழிக்காது, தொல்லியல் சின்னங்களை அழிக்காது, பல்லுயிர் பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மரபுத்தலம் அறிவு அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு போறாங்க. காவல்துறைக்கு அன்னைக்கு நன்றி சொன்னோம். ஏன்னா அன்னைக்கு மதுரைக்கு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு போராட்டம் நடந்திருக்காரு அப்படின்னு. மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்க, டங்ஷன் போராட்டம் மாதிரியே ஒரு போராட்டம். ஆனா அன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து மௌனமாக்கப்பட்டன. மௌனமாக்கப்பட்டன. எல்லா சேனலும் வந்து எடுத்தாங்க. ஆனா டங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண 100 மக்கள் கூட்டாண்டு எல்லா டிவியும் லைவ் போட்டாங்க. இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் திரளோட ஒரு போராட்டம் நடந்ததை பெருசா வெளியில வரலாம். இப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம், அப்போ வந்து சேனல்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில தடுக்கப்படும். அதிகார வர்க்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா கொடுக்குறாங்க. இல்லாட்டி இத்தனை போராட்டங்கள் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அமைக்காதுன்னு மக்கள் வந்து பல தடவை போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு கிராம சபை கூட்டங்க. கிராம சபை கூட்டம் யாருக்காக நடக்கும்? மக்களுக்காக தான் நடக்கும். மக்களுக்காக. மத்திய அரசுல மாதிரி, மாநில அரசு மாதிரி, இது ஒரு உள்ளாட்சி அரசாங்கம், 3வது அரசாங்கம். இதுல போடப்பட்ட தீர்மானங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசுங்க. இந்த இடம் வந்து 3 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம். 5 நகரம், பூதமங்கலம், குடுக்கம்பட்டின்னு இந்த 3 ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு, சென்ட்ரல் பிளேஸ்ல. சரி, இந்த 3 ஊராட்சிலையும் பாத்தீங்கன்னா கிராம சபையில தீர்மானம் ஏற்றுறதுக்காக கடந்த 2-3 கிராம சபையில வந்து தீர்மானத்துக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா மக்கள் போய் அரசுக்கு எதிராக வெளிப்படையா பேசுறாங்க. சோசியல் மீடியால இருக்கு, அரசுக்கு எதிராக எந்த தீர்மானமும் ஏற்ற முடியாது, நீங்க வேணா குடிநீர் கொடு, சாலை கொடு, ஏதாச்சும் கட்டுமானம் சார்ந்த கோரிக்கையை கொடு அப்படின்னு அதிகாரிகள் அப்பட்டமா அந்த எளிய மக்கள்கிட்ட வந்து ஏமாத்துறாங்க, அவங்கள ஒடுக்குறாங்க. காவல்துறையை வச்சு, உளவுத்துறையை வச்சு பேசி ஒடுக்குறது, பயமுறுத்துறது, இந்த வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்கு, பெரிய தலைவர்களுக்கு இன்னும் இதுல வந்து தலையிடணும். என்னோட கோரிக்கை என்னன்னா, இது வந்து இந்த இடம் வந்து கீழடி மாதிரி, அரிட்டாப்பட்டி மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம், கல்லங்காடு. அதை பாதுகாக்க முன் வரும் மக்களே என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட மல்லுயிர் மரபுத்தலமா அறிவி. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு சின்ன சின்ன இடங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நத்தம் பக்கத்துல, திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்துல ஒரு இடம், காசம்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அதையும் 2வது பல்லுயிர் மரபுத்தலமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஈரோடு மாவட்டத்துல ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து அதை விட அதிகமான முக்கியத்துவமான இடம் கல்லங்காடு.
பார்த்தீங்கன்னா பல்லுயிர்கள் இருக்கு. அங்க தேவாங்கு, மானு எல்லாமே உள்ள வாழுது. சிறு சிறு உயிரினங்கள் வந்து ஒரு 50 பறவை இனங்கள் வாழுது. அரிய வகை தேமாங்கு, மானு, காட்டுப்பூனை, கீரி, முயல் இப்படின்னு பல்வேறு வகையான உயிரினங்கள் அங்க இருக்கு. அப்ப இதை வந்து பல்லுயிர் சின்னமா வழிபாட்டு தலங்கள் பழமையானது இருக்கு. பல விழாக்கள் நடக்குது. அப்ப அருவின்னு சொல்றாங்க. இந்த இடத்த வந்து கோயில் காடுகளா அருவி, அதை மேய்ச்சல் நிலமா அருவி. ஏன்னா அதெல்லாம் அதை அறிவிச்சோம்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு வஞ்சகமா வந்து இந்த உள்நோக்கத்தோட அதை வந்து தரிசனம் காட்டி இன்னைக்கு சிப்காட்டை கொண்டு வர்றாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லா கட்சிகளும் யாரெல்லாம் மக்களுக்கு வேலை செய்யறீங்களோ அவங்களாம் தலையிட வேண்டிய அடுத்த முக்கியமான, அதாவது பெரிய அளவில் மக்களே டங்ஷன் மாதிரி போராடி வெளிச்சியாகி போராட்ட மக்களே வெற்றி பெற போகும்போது தலையிடுறது பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரியான போராட்டங்கள் நடக்கும்போது ஒரு எளிய மக்களுக்கு பிரச்சனை நம்மளே போய் நிக்கணும். கூட்டாத்தையும் போராடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி போராட்டம் எழுச்சி அடைஞ்சவனதான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நாங்க இதைத்தான் வந்து எல்லா கட்சிகிட்டையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். மாநில சிஎம் செல் இது முதலமைச்சர்கிட்ட தொழில் துறை செயலாளரை நம்ம பார்த்து எல்லாத்தையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வாழ்வாதாரம்னு சொன்னோம்ல, இங்கிருந்து பெய்கிற மழை தண்ணி தாங்க இங்க இருக்கிற பல கம்மாய் குளங்களுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்மாய் அங்கனக்குள்ளேயே வந்து நிரப்புறதுக்கு இந்த இடத்துல கல்லங்காட்டுல பெய்கிற மழை தண்ணி தாங்க ஆதாரமா. அந்த இடமும் அதுல வருது, அதுல அடிபடுது. சென்ட்ரல் அங்க பெய்யற மழை, அது அங்க பெய்யற மழை 4 பக்கம் போகுதுன்னா அது அப்புறம் வந்து சிப்காட்டுன்னு அங்க என்ன இருக்கும், நீராதாரம் இருக்குமா? இது எல்லாமே அடிபடுது. இப்ப நான் சொன்ன இடமே எல்லாமே அடிபடும். இல்ல, இப்ப சிப்காட்டுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து எதிர்கால சந்ததிக்கெல்லாம் நாங்க வேலை கொடுக்குறோம், டெக்னிக்கலா வளருங்க சார். அப்பதான் சார் அங்க இருக்கிற மற்ற சில சாதி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வராது சார், வர்க்க வேறுபாடெல்லாம் கலையும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்களே. அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் தான் எப்படி இருக்கு? அதாவது மக்கள் வந்து என்ன சொல்றேன், நீங்க சிப்காட் அமைக்கிறதுனா அந்த இடத்த தேர்வு பண்ணும்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்ல. இப்ப என்ன டவுட் வருதுன்னா, அவங்க வர்ற இப்ப பாதிப்பு சிப்காட்டுங்கிறத பத்தி அது ஒரு பெரிய டாபிக். அது நல்லதா கெட்டதாங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். புரியுது. இப்ப சிப்காட் ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க சிப்காட்டை பத்தி அரசு வெளியே இறக்கி விடுமா, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மக்கள் எத்தனை பேர் பயனடைச்சிருக்காங்க, அந்த பகுதியில சுற்றுச்சூழல் எப்படி வந்து மாசடையாம இருக்கு, முன்னாடி இருந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, அவங்க உடல்நலம் எப்படி முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்படி இருக்கலாம் ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம். உள்ளூர் மக்களுக்கு பயனில்லாத ஒரு திட்டம் தாங்க இந்த சிப்காட். வேணா அந்த கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. சிப்காட்ல உள்ளூர் மக்களுக்கு வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு இருக்கு, சட்டமே வச்சிருக்கானுங்க. ஓகே, அப்ப அவங்கள வந்து சும்மா ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் லேபரா வச்சுக்கலாம், பெருக்கிறது கூட்டுறதுக்கு இதுக்குதான் பயன்படுத்துவான். இப்ப அந்த மக்கள் வந்து தற்சார்போட முதலாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் யார்கிட்டையும் கை கட்டி வாழல, அவனே உழைக்கிறான், அவனை கௌரவமா வாழ்றான். நினைச்சா ஒரு இடத்துக்கு போயிட்டு யார்ட்டையும் அனுமதி இல்லாம போயிட்டு அவனோட நிகழ்வுகளை அட்டன் பண்றான், திருவிழா கல்யாணம் இதுனா அவன் லீவு கேட்கணும் வைக்கணும். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? மிஞ்சி வரதை விட கூடுதலா வராது அவங்களுக்கு. எதுல வர்றது? இதோட கூட மக்கள் நிறைய ஒவ்வொருத்தனும் ஒரு 50 ஆடுகள் அப்படி இப்படி வைக்கிறான். அவன் தேவை ஏற்பட்டால் ஒரு வருஷத்துல அவன் வந்து கிட்டத்தட்ட அவன் ஒரு 100 ஆடுகள் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் அவங்ககிட்ட இருக்குங்க. நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு போறான். நீங்க சிப்காட் எடுத்த பகுதியை பாருங்க, இன்னைக்கு பெருந்துறையை போய் எடுத்துக்கீங்க. முன்னாடி தெரியாம மக்கள் அனுமதிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, பெரிய சீரழிவு வாய்ப்பு வச்சுங்க. வாழ தகுதியற்ற பகுதியா பெருந்துறை மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான புற்றுநோயாளிகள் வாழ்ற இடம் பெருந்துறை, உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், அதிகமான அங்கதான் மருந்து கடகங்களும் அதிகமா இருக்கு. 10 கடை இருந்தா ஒரு கடை மெடிக்கல் இருக்கு. இங்கிட்டு கடலூரை போய் பாருங்க, அந்த சிப்காட்னால நாசமாயிருச்சு, கடலூரே நாசமாயிருச்சு. அதே மாதிரி பல தகவல்கள். நீங்க சிப்காட் எந்த இடத்துல அமைக்கிறதுனா மக்களுக்கு பயனுள்ளாத இடத்துல ஒரு தரிசு நடமா ஓரமா அமைக்கணும். இவங்க எந்த இடத்த தேர்வு பண்ணுவாங்க? மெயினா சிப்காட் நீங்க அமைக்கணும்னா நிலத்தடி நீர்வளம் அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்த தேர்வு பண்ணுவாங்க. உரகட சிப்காட்ல நம்மள மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் புள்ளி உரத்தோட பேசியிருக்காரு. ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க. எல்லாம் யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லைங்க. சிப்காட் தான் அதை வந்து இது பண்ணணும், ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆனா இவங்கெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்த ஆளுகளுக்கு இதெல்லாம் நிறைய ஊழல் படிந்த துறையெல்லாம் மாறிடுச்சு. சரிங்க, இப்போ இந்த எந்த ஆட்சியில எப்போதுங்க சைன் போட்டு கொண்டு வந்தாங்க? ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம ஆட்சியாளர் கேட்கிறோம், அவங்களோட அனுமதி சுற்றுச்சூழல் இருக்கிற அமைச்சர் அவர் அனுமதி வாங்கினாங்களா, மாசு கட்டுப்பாடு அனுமதி கொடுத்துருச்சா, இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன? இப்ப இந்த திட்டத்துல வந்து இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதினு இப்போதைக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க.
இப்போதே விண்ணப்பிச்சிருக்கா தகவல் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வேலையை பார்க்குறாங்க. நான் ரோடு போட போறேன்ட்டு இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி ஒரு பகுதி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னா மக்களுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இதை பாருங்க. இதெல்லாம் வந்து சிப்காட்டுக்கான குறியீடுகள். இதெல்லாம் குறிச்சு அந்த ஊர் இதெல்லாம் கிராம பகுதியில வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஊரு பக்கத்துலேயே இதை குறிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்க, இது வந்து சிப்காட் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. பணி அழைக்கிறாங்க. சாலை வசதி அமைக்கிறதுக்காக வேலைகள் நடக்குதா? ஓகே. இந்த விவசாயியை தடுக்கிறாரு. இந்த விவசாயியை வந்து மிரட்டி அவங்க வந்து வேலையை பண்றாங்க. இது மாதிரிலாம் எல்லா விஷயங்கள் இருக்கு. இது பூரா வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வேலையை தடுக்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க. அவங்கள வந்து எத்தனை தடவை போய் தடுக்க முடியும்? டெய்லி போறது, ஒரு 20 பேர்த்த கைது பண்றது, ஒரு 200 பேர்த்த கைது பண்றது, இப்படி பண்ணிட்டே இருந்தா அந்த எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ மக்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர், எம்எல்ஏ, உங்க தொகுதி எம்பி இவங்களாம் அணுக முடியலையா? உங்க தொகுதியில முக்கியமான அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எதுவும் கோரிக்கை வைக்க முடியலையா? எல்லாத்திட்டையும் போய் வச்சுட்டீங்க. எல்லாத்திட்டையும் வச்சுட்டாங்க, பேசிட்டாங்க. எம்எல்ஏ வந்து இங்கிட்டு இல்லாம அவர் ஒரு நடுநிலைவாதி மாதிரி இருந்துக்கிறாரு. அங்கிட்டும் பாய்ச்சிக்கிற கூடாது, இங்கிட்டும் பாய்ச்சிக்கிற கூடாதுன்னு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அதுல ஒரு சிறு பிரிவு வந்து இந்த சிப்காட்டை ஆதரிக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். அதுல கரும்பு விவசாய சங்கம்னு இருக்காங்க. அவங்க உள்ள போய் நின்று, ஏன்னா நாங்க அந்த தோழர்கள், நம்ம தோழர்கள் தான் எல்லாருமே, அவங்க எல்லா போராட்டத்திலையும் ஒன்னா இணைஞ்சு அவங்க கோரிக்கை வச்சோம், இந்த இடத்த வந்து பாருங்க. அவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றேன், அந்த கான்செப்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற வேலை வாய்ப்பை பறிக்க கூடாதுல்ல நீங்க. இன்னொன்னுங்க, இதுல விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கு? இதுக்குள்ள வந்து மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீரோடைகள் நிறைய இருக்கு. இங்க இருந்து வர இதை சுத்தி இருக்கிறது வந்து நிறைய விவசாய நிலம், சூழலியல் சார்ந்த முக்கியத்துவமான இடங்களா இருக்குது எல்லாமே. உள்ள இருக்கிறது வந்து நீரோடைகள், மேய்ச்சல் நிலம், கோயில் காடுகள், வழிபாட்டு தெய்வங்கள், இது தவிர தொல்லியல் சின்னங்கள், இதுக்கெல்லாம் இது உள்ளே இருக்கு. விவசாய நிலம் இதை ஒட்டி இருக்கு. இப்ப இங்க இந்த இடம் இல்லாட்டி விவசாயம் எல்லா பக்கம் அடியாயிரும், பண்ண முடியாது, அடியாயிரும். அப்போ ஒட்டு மொத்தமா நான் அதுக்குதான் இங்க தலைப்பு வச்சிருக்கோம், வாழ்வாதாரமும் போயிடும், வரலாறு தொல்லியலும் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கையேறு மக்கள் இவங்களுடைய இதை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் பல்வேறு மக்கள் இயக்கங்கள் இணைந்து அவங்களோட துணையா நின்றுகிட்டு இருக்கோம். மக்களும் எழுச்சியா போராடிட்டு இருக்காங்க. லோக்கல் மினிஸ்டர்லாம் போய் சந்திக்க இருக்காரு, மூர்த்தி எல்லாருமே அரசியல் தாங்க. மக்கள் போகும்போது என்ன சொல்லுவாங்க, சரி பார்ப்போம், கவனிப்போம். ஒரு நாள் மக்களை போய் கவனிக்கிறாங்க, மூர்த்தி அவர்களை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது உடனே அவர் கலெக்டருக்கு ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் பண்றாரு. அம்மா என்னம்மா அந்த மாதிரி விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க இந்த பகுதியில இருந்து அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம சொன்னது ஒரு 278 ஏக்கர் மட்டும்தான். இது வந்து விவசாய நிலங்கள் கிடையாது, அரசு நிலம்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கே மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சு போராடுறாங்க. ஆனா இன்னொரு 1000 ஏக்கர் 2 பகுதியா ஆகணும், பக்கத்துல சும்மா ஒரு 2 கிலோமீட்டர்ல இதை ஒட்டிய பகுதிகளில் எல்லாமே ஒரே இது இல்லைங்க. அடுத்தடுத்து வர்றதுக்கு விவசாய நிலத்தை வந்து அளந்து வச்சுட்டாங்க. ஆனா அதை இன்னும் வெளிப்படையா அறிவிக்கல. உடனே அறிவிச்சா இன்னும் மக்கள் பெரிய அளவில் விவசாய நிலங்கள் அது முழுக்க இப்ப நான் காட்டில இந்த பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலத்தையும் அவங்க எடுக்க போறாங்க. அப்போ இந்த தகவல் எங்களுக்கு எப்போ உறுதியாச்சுன்னா, கலெக்டருக்கு அமைச்சர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, அம்மா என்னம்மா விவசாயம் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுடைய நிலங்கள்லாம் எடுக்க போறீங்களாம்ல அப்படிங்கும்போது, அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க காசு கொடுத்துருவோம் அப்படின்னு. அவர் அப்போதைக்கு மக்கள் முன்னாடி பேசுனதுக்கு அவருக்கு தெரியாம அங்க ஒண்ணும் நடக்காது. மக்கள் முன்னாடி போய் கலெக்டர் சொல்லணுமா? மக்கள்கிட்ட சொல்றாரு, மக்கள் முன்னாடி பேசி இது பண்றாரு. அம்மா அவங்க வச்சிருக்கதே ஒரு 5 சென்ட் 10 சென்ட்னு ஒரு சிறு விவசாயிகள், அதனால அதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தா மக்கள்கிட்ட கருத்து கேட்பு, நான் சொல்றேன் ஐயா கருத்து கேட்பு கூட்டம் கூட ஒன்றும் நடத்தலைங்க அப்படின்னு சொல்லும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அடுத்து பண்ணுங்கம்மான்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் மாறி போயிட்டாங்க. புதுசா ஒரு பிரவீன்குமார்னு ஒரு கலெக்டர் வந்துட்டாரு. யாருமே மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அங்க சந்திச்சா இருக்கிற உண்மை ஊரா வெளியாயிரும். இப்போ கருத்து கேட்பு கூட்டம் நடத்தவும் இல்லை, நடத்தல. இப்ப மத்திய அரசு வந்து இப்ப அறிவிச்சிருக்கு, சில முக்கியமான இடங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. அதே வேலையத்தை இங்க அறிவிக்காம அவங்க அறிவிச்சிட்டு செய்யறாங்க, இவங்க அறிவிக்காம செய்யறாங்க. அதே மாதிரி பல்வேறு கல்குவாரியும் இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை விட்டாங்க. அதுக்கு பல்வேறு குவாரிக்கு மதுரை மாவட்டத்தில் கருத்து கேட்பு கூட்டமே நடத்தலாம். ஸோ இவங்க வந்து சட்டத்தை வந்து ஒரு இன்னும் இருக்கும், சட்டத்தில் இருந்தாலும் யார் என்ன கேட்க போறா, நம்ம வச்சு தானே. அது மாதிரி கல்குவாரியும் சரி, எல்லா இயற்கை வள சூழல்களையும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா,
மக்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற கட்சிகள், பல கட்சிகள் வந்து அதை எதிர்த்து சண்டை போடுற கட்சிகளும் இயக்கங்களும் அவங்க அந்த அளவுக்கு வந்து எதிர்த்து நிக்காதனால அவங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆட்சி போல அவங்க செயல்படுறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து போற போக்குல கள்ளங்காடு போன்ற பகுதிகளை வந்து போற போக்குல அடிக்கிறதுக்கான வேலையை இறங்கிட்டாங்க. இல்ல இப்போ இது வந்து எந்த ஆண்டுல இருந்து திட்டத்துக்கான விதை போடப்பட்டுச்சு? 2006 வந்து இதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சு ஒரு பேச்சளவுல இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த டிராஃப்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். ஆமா, இப்படி ஒரு பேப்பர்ல இருந்திருக்கு. ஆனா இது முழுமையா தொடங்கினது போன ஆண்டு 2024 இந்த ஆட்சியில. ஓகே, 2024 இந்த ஆட்சி. அதை நான் சொன்னோம்ல, போன வருஷம் நாங்க போகும்போதே அவங்க ஆரம்பிச்சாங்க. திமுக ஆட்சி தான் ஆரம்பிச்சு. ஓகே, திமுக ஆட்சி ஆரம்பிக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடியை முதற்கொண்டு மக்கள் சந்திக்கிறாங்க. பல்வேறு விஷயத்துல எடுத்து பேசுவாங்கல்ல, எதிர்கட்சிங்கிற பேர்ல ஒரு அரசியல் வாக்கு அரசியலுக்காகச்சும் பேசுவாங்க. அதை கூட பேசல. மேலூருக்கு வந்தார் எடப்பாடி. வரும்போது மக்கள் போய் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. இன்னொரு டீம் வந்து நேரடியாவே போய் எடப்பாடியை பார்த்து கோரிக்கை வச்சுச்சு. இவங்க வந்து யாரையும் பாகுபாடு பார்க்கல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி கட்சி பாகுபாடு இல்லாம. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், சீமான், வேல்முருகன் இவங்க தொடர்ச்சியா அரசு விமர்சனம் பண்ணி தான் பேசுறாங்க. இவங்க எல்லாமும் இன்னும் பெருசா இதை குறித்து எதுவும் பெரிய அறிக்கையோ ஒரு விதமான ஆய்வறிக்கையோ கூட கொடுக்கலையே. ஏன்னா அவங்களுக்கு போய் சேரலையா? ஊடகங்களுக்கும் செய்தி போகுதுன்ற வெளியில வரமாட்டேங்குது. ஆமா, எங்களுக்கு நிறைய டிவி சேனல்ல செய்தியெல்லாம் வந்திருக்கு, நிறைய கட்டுரைகள்லாம் கூட வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பத்திரிகை செய்திகள்லாம் வருது. ஓகே, ஆனா இவங்களுக்கு எதுனா அந்த இடத்துல டக்குன்னு வந்து எல்லாத்துலயும் பிளாஷ் நியூஸ்ல ஓடணும். பெரிய லெவலில் பிளாஷ் நியூஸ்ல ஓடுனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறும். ஆமா, தினகரன்ல வந்திருக்குது, அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்குது, ஹிந்து தமிழ் திசையில வந்திருக்கு. பாருங்க, இது பூரா மக்கள் நடத்தின போராட்டம். நான் கேக்குறேன், மக்கள் நடத்தின அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொட்டாம்பட்டி அருகே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்களா? அந்த செய்தி வந்திருக்கு. எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இது பூரா போராட்டம் நடத்தினதுக்கான செய்தி. இது பூரா பத்திரிகை, இது பூரா போட்டோ, இது பூரா வந்து மக்கள் நடத்தின கூட்டங்கள், பத்திரிகை வந்த செய்திகள். இது பூரா இங்க பாருங்க, தினகரன்ல வந்திருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல கூட போராட்டம் நடத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இங்க பாருங்க. தினமணி, ஹிந்து, இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே வந்திருக்கு. இதவே ஒரு புத்தகமா தோத்துக்கலாம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வட்டத்தையும் போட்டிருக்கோம். கடந்த வாரம் வரைக்கும் போராட்டங்க. இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. ஊடகங்கள்லயும் தொலைக்காட்சி, அச்சு ஊடகங்கள்ல வருது. காட்சி ஊடகங்கள்ல என்ன பெருசா எடுக்கல, இது வரல. அதனாலதான் வந்து இப்போ உங்க பண்ற யூடியூப் கட்டாயமா வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னு. நிச்சயமா இந்த விவகாரத்துல வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஆதரவாக நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாகத்தான் நம்ம கருதுறோம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்வாதாரம், வரலாறு ஆகிய அனைத்துமே வந்து இந்த சிப்காட் திட்டம் வந்துச்சு அப்படின்னா அது அழிக்கப்படும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பயத்துல 1000 காரணங்களை அடங்கி இருக்குது. இது அரசு பதில் சொல்லணும், அரசு தடுத்து நிப்பாட்டணும், அவங்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கணும் அப்படிங்கிற விவகாரத்தை நம்ம வந்து கண்டிப்பா வந்து முன்வைக்கிறோம். இது தொடர்பாக உங்களுடைய தொடர்ச்சியான களப்பணிகள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் தோழர். இந்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா நாங்களும் களத்துக்கு வந்து உங்களை மக்களை வந்து நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுக்காக உங்கள் வருகையையும் கருத்து மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி தோழர். நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.